அவருடைய வாழ்க்கையில அவருக்கு விரோதமாய் அநேக நெருக்கங்கள் கடந்து வருகிறது. அவருக்கு விரோதமாய் இடுக்கண்கள், அவருக்கு விரோதமாய் சில போராட்டங்கள் கடந்து வருகிற நேரத்துல, அது மாத்திரமல்ல, சத்துருக்கள் அவருக்கு விரோதமாய் பழி சாட்டி அவரை பகைத்து அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற நேரத்துல ஒரு இளைப்பாறுதலை தேடி அவர் எதிர்பார்க்கிறார். அங்க சொல்லும் பொழுது சொல்றார் பாருங்க, கீழே வாசிக்கும் பொழுது அதனுடைய 6வது வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன், நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்றார். தன்னுடைய நெருக்கமான நேரத்துல சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாய் காரணமில்லாமல் பகைக்கும் பொழுது, அவரை குற்றச்சாட்டும் பொழுது, அவருக்கு விரோதமான இடுக்கண் கடந்து வந்த நேரத்துல அவர் சொல்றார், எனக்கு சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் நான் இளைப்பாறி இருப்பேன். அல்லேலூயா. நான் அந்த சூழ்நிலைகளுக்கு நான் தப்பித்துக் கொள்வதற்கு ஏதுவாயிருக்குமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேதனையின் உக்கிரகத்தினாலே அவர் வேதனையோடு காணப்படுகிறார். ஆனாலும் அல்லேலூயா, அவர் தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி தன்னுடைய சூழ்நிலைகள் பிரச்சனைகளை கர்த்தருடைய சமூகத்திலே இறக்கி வைக்கிற ஒரு அனுபவத்தை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. அதனுடைய 22வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு. அவருடைய வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை தேடி எதிர்பார்க்கிறார். தன்னோடு கூட இருந்த மனிதர்கள், தன்னோடு கூட இருந்ததான மனிதர்களும் சத்துருவாய் மாறி செயல்படுகிற நேரத்துல சமாதானம் இல்லாமல் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் அவர் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறார். கர்த்தருடைய பாதத்துல தன்னுடைய சூழ்நிலைகளை இறக்கி வைக்கிறார். வைக்கிறது மாத்திரமல்ல, அவர் ஒரு ஆலோசனையாய் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் மேல உன் பாரத்தை என்ன செஞ்சிரு, வைத்து விடு. அல்லேலூயா. இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகளோடு பாரங்களோடு நெருக்கத்தின் மத்தியிலே இக்கட்டான சூழ்நிலையின் நடுவிலே ஒருவேளை நீங்கள் காணப்படுவீர்களே, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், கர்த்தர் மேல உங்க பாரத்தை என்ன செய்யுங்க, வச்சிருங்க. அல்லேலூயா. இறக்கி வைக்கணும். நம்ம அநேக நேரத்துல ஆண்டுடைய சமூகத்துல நாம் கடந்து வருகிறோம். கடந்து வந்து நம்முடைய அந்த வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாரங்கள் பிரச்சனைகளை கர்த்தருடைய சமூகத்துல இறக்கி வச்சுட்டு போகும்போது அநேக நேரம் என்ன செஞ்சிடறோம், அல்லேலூயா, அதை திரும்ப தூக்கிட்டே போயிடுறோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்றார், அல்லேலூயா, கர்த்தர் மேல என்ன செய்யணும், நம்முடைய பாரங்கள் நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீராக. அல்லேலூயா. இறக்கி வைக்கும் பொழுது அவர் நம்மை ஆதரிப்பார். நம்முடைய கால்களை அவர் தள்ளாட விடுவதில்லை. நம்புறீங்களா? வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை, பேதுரு சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. அநேக நேரத்துல ஹல்லேலூயா நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிச்சீங்க, யோபுவை போலவே நான் பாடுபடுறேன் வேதனைப்படுறேன்னு சொல்லி புலம்புகிற அனுபவங்கள் அநேகம் காணப்படுகிறது. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில வருகிற சூழ்நிலைகள் எல்லாம் வந்து நம்ம யோசித்து பார்ப்போமே, ஆனால் அவைகள் எல்லாம் சாதாரணமானவைகள். லெகுவாய் தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ராமேன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்களேன். நமக்கு அவைகள் பெரிதை போல தோன்றலாம், ஆனா கொஞ்சம் நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சில நேரத்துல ஆளுடைய ஜெபிக்கிறதுக்கு போகும்போதெல்லாம் நாங்கள் காண்கிற ஆளுடைய அனுபவங்களை பார்த்தீங்கன்னா, அநேகர் வந்து 1 வருஷம் 1.5 மாசம் 2 வருஷம் இப்படியெல்லாம் ஆஸ்பத்திரியிலே இருப்பாங்க, ஒரு ரூமுக்குள்ளே கடந்து அவஸ்தைப்படுவாங்க. ஆனா நம்மை ஆண்டவர் இந்நாள் வரையிலும் பத்திரமாய் சுகமாய் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுடைய அந்த சூழ்நிலைகளை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம்னா, இன்னைக்கு நம்ம லெகுவாதான் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சிலரை பார்த்தீங்கன்னா எலும்பெல்லாம் 10-15 இடத்துல உடஞ்சி அதை வச்சுக்கிட்டே எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆஸ்பத்திரியில. அதை வச்சுட்டே ஆளுடைய எழுந்து போகிறது வருகிறது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு காலில் ஒரு நகம்தான் போயிருக்கும். ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம், ஆண்டவரே யோபுவை போல. அல்லேலூயா. என் வாழ்க்கை மாறிச்சு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே வச்சிருக்கிறீங்க? கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா அதை நம்ம பார்க்கும் பொழுது, அவர்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம்மை லெகுவாய் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமேனே வரலையே.
ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. ஆனாலும் நான் சொல்றேன், நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில பெரிதாய் தான் நமக்கு தோன்றுகிறது. அல்லேலூயா. அந்த சூழ்நிலைகள் நம்ம அப்படிப்பட்ட நெருக்கம் வரும் பொழுது நமக்கு தாங்க முடியாத, ஆண்டவரே என் திராணிக்கு மேல இந்த சூழ்நிலைகள் வருகிறது என்று சொல்லுகிற அந்த நிலைமைகள் வரும் பொழுதெல்லாம் நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தருடைய பாதத்துல போய் இறக்கி வைக்கணும். ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும். அல்லேலூயா. நீர் பார்த்து கொள்வீராக இறக்கி வைக்கணும். எதுனாலும் உம்மை தாண்டிதான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இது சேதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நம்பிக்கையா சொல்லணும், ஆண்டவரே நான் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருமானாலும் அது உம்முடைய சித்தமில்லாமல் வராது. அல்லேலூயா. நான் வெட்கப்படாமல் என்னை காப்பாற்றுவதற்கும் ஆலலிய நீர் போதுமானவராய் இருக்கிறேன். நம்மளை தலை குனிந்து போக என் ஆண்டவர் விடவே, ஆமா அவருடைய பாத்துல இறக்கி வச்சு நீங்க பார்த்துக்கிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் சமூகத்துல இறக்கி வைப்போமே, ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆதரித்து நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னால கொஞ்சம் நம்ம வேதத்துல நம்ம திரும்பி பார்ப்போம்னா, ஆலலியா அன்னாளுடைய வாழ்க்கையில அவள் பாருங்க, சாப்பிடாம உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிற அனுபவம் தான் அன்னாளுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆலயத்துல தன் இருதயத்தை ஊற்றுகிறாள், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள், அழுது ஜெபிக்கிறாள். அவர் சொல்லும்போது சொல்ற, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. வேதனை, அந்த அளவுக்கு வேதனை அனுபவிக்கிறார். புருஷனார் ஆறுதல் படுத்துறார், ஆறுதல் வரல. அல்லேலூயா. சாப்பிடாம உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இன்னைக்கு சில திருமணமான சகோதர சகோதரிகள்லாம் சில நேரத்துல சொல்லுவாங்க, ஒரு 3 மாசம் திருமணம் ஆகி ஒரு 3 மாசம் போன உடனே சில சொல்ற வார்த்தை இப்படி சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களால எந்த திருமணம் ஆகி 3 மாசம் தான் ஆயிடுச்சு, ஆனா எங்களால எந்த ஒரு விசேஷமான வீட்டுக்கும் போக முடியல, ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியல, எங்கேயுமே போக முடியல. போன உடனே அவங்க கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது. அல்லேலூயா. ராமன் சொல்ல மாட்டீங்களே. கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு? 3 மாசம். 3 மாசம் ஆகிறதுக்குள்ள நம்ம ஏரியால இருக்கிற அல்லேலூயா மக்களுடைய மனநிலை அப்படி. ஒரு 3 மாசம் ஆகிறதுக்குள்ளாடியே, ஏன் உனக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன் உனக்கு விசேஷம் ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற வார்த்தைகளே அவங்கள வெளியே தலைய காமிக்க விடாம போன. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தாராம். அவளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கும். வெளியே எங்குமே சொல்ற புரியுதாங்க, வெளியே எங்குமே போக முடியாது, ஒரு நல்ல விசேஷ வீட்டுக்கு போக முடியாது, எங்கேயுமே கலந்து கொள்ள முடியல. அதுக்கு மேல வீட்டுக்குள்ள ஒரு ஆள் உட்கார்ந்து அவளை வேதனைப்படுத்துறார், பெனினாள். அல்லேலூயா. அவளுடைய சக்காலத்தி அவளை என்ன செய்யறார்? அனுதினமும் வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். பிள்ளை இல்லாததை குறித்து அவளை வேதனைப்படுத்தி கொண்டதுனால இவ என்ன பண்றான்னா, சாப்பிடாம உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்றது தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில அவ எங்க ஆண்டுடைய சமூகத்துல தன் இருதயத்தை அப்படியே ஊற்றுகிறாள். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிந்தை இருக்கு, வேதனை இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல தன்னுடைய சூழ்நிலைகளை இறக்கி வைத்த பிறகு வேதம் சொல்கிறது, அவள் துக்க முகமாய். அல்லேலூயா. நீங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்கன்னா அங்க இருக்கு, தெளிவாய் சொல்லப்பட்ட, அவள் அதற்கு பின்பதாக எழுந்து போய் போஜனம் பண்ணினாள். அல்லேலூயா. அவள் சாப்பிட ஆரம்பிக்கிறா. சாப்பிடுறது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். அதுக்கு பிறகு அன்னாளுடைய வாழ்க்கையில நிந்தை இல்லாமலா இருந்திருக்கும்? அல்லேலூயா. இந்த பெண்ணினாள் அவளை நிந்திக்காம இருந்திருப்பாளா? வேதனைப்படுத்தாம இருந்திருப்பாளா? யோசிச்சு பாருங்க. பொதுவாய் அல்லேலூயா ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டுமானால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலதாமதம் ஆகிறது, குறிப்பிட்ட மாசம் ஆகுது. அல்லேலூயா. பொதுவா ஒரு 3 மாசம் அல்லேலூயா ஆனாதான் அவங்களுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்திருக்கிறாரா இல்லையான்றதே தெரிஞ்சு கொள்ள முடியும், அல்லேலூயா கண்டு கொள்ள முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, இவ ஜெபம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றி தன்னுடைய பிரச்சனை பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு போறா. போன பிறகும் அல்லேலூயா உடனே அந்த அற்புதத்தை இவர்கள் அல்லேலூயா காண்பதற்கே 3 மாசம் ஆயிருக்கும் இல்லையா? பேச மாட்டீங்களே. ஒரு குறைஞ்சது ஒரு 3 மாசம் ஆயிருக்கும்ல. ஆனா அது வரைக்கும் நிந்திக்காமலா இருந்திருப்பாங்க, அது வரைக்கும் பேசாமலா இருந்திருப்பாங்க.
எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவள் அதை ஒரு பொருட்டா எண்ணவில்லை. அவளுடைய சிந்தை எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கர்த்தர் மேல என் பாரத்தை வச்சுட்டேன், இனி கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், எதுவா இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அவள் அப்படி தன்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தருடைய பாதத்துல இறக்கி வைத்து கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்த பிறகு அவளுக்கு ஆண்டவர் ஆளலே துக்கமாய் இருப்பதற்கு அனுமதிக்கவில்லை. அவள் வேண்டிக் கொண்ட பிரகாரமாகவே கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்து தேசம் அறியத்தக்கதாய் கர்த்தர் கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் மாற பண்ணினார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெனின்னாளுடைய அந்த பிள்ளைகளுடைய பேர் குற்றப்படுத்தினவளுடைய பிள்ளைகளுடைய பேர் வேதத்தில் எழுதப்படவில்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த அன்னாளுடைய மகனுடைய கீர்த்தி வேதம் சொல்லுகிறது, தான் முதல் மட்டும் அல்லேலூயா சாமுவேலுடைய கீர்த்தி தேசம் எங்கும் அல்லேலூயா உயர்த்தப்பட்டிருந்தது. அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் அறியத்தக்கதாய் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான தேசத்தில் ஒரு கர்த்தரோடு இருக்கத்தக்கதான ஒரு தீர்க்க தரிசியை கொடுத்து ஆண்டவர் கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்க தரிசியை குறித்து பேசும்போது சின்ன வயசுல இருந்தே கேள்விப்படுறாங்க, சாமுவேலோடு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பேசுறார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பேசும்போதுல இது யார் பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல என்ன சொல்லுவாங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. யார் பேர் வந்திருக்கோம்? அன்னாளுடைய பேரும் இது அன்னாளுடைய பையன். அல்லேலூயா. அப்படிதானே சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்கு ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற பண்ணினார். நான் சொல்றேன், ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து போய் உள்ள முடைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்கன்னா உங்க பிரச்சனைகளை கர்த்தருடைய சமூகத்துல இறக்கி வைங்க. அல்லேலூயா. சில நேரத்துல உடனே அற்புதம் நமக்கு கண்களுக்கு முன்பதாய் தெரியாது, கொஞ்சம் காலதாமதமாகலாம். ஆனால் அந்த கால தாமதத்தோடு நமக்கு வருகிறதான நன்மையும் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொண்டு வருகிறவைகளாய் கர்த்தர் மாற பண்ணுவார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் சமாதானமாய் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நம்புறீங்களாங்க? அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட வேதனையோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்துல உங்க சூழ்நிலைகளை இறக்கி வைங்க. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆதரிப்பார், அவர் நம்மை விசாரித்து நடத்துவார். நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது அழகா சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் இளைப்பாறுதலை தேடி பார்த்தேன், ஒண்ணும் கிடைக்கல. கடைசியில கர்த்தர் மேல என் பாரத்தை வச்சுட்டேன், அவர் என்னை ஆதரித்து ஹல்லேலூயா என் காலை தள்ளாட விடாமல் என்னை காத்து கொண்டார். ஆனபடியினால் அவர் சொல்லி கொடுக்கிறார், ஹல்லேலூயா, கர்த்தர் மேல நீங்களும் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் நீதிமானை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள உடைஞ்சு வந்திருக்கிறீங்கல்ல, ஆண்டவரே ஆண்டவரே இதெல்லாம் அனுமதிச்சிங்க, ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை, ஆண்டவரே இதெல்லாம் ஹல்லேலூயா இப்படியெல்லாம் எனக்கு இருக்கும்னு தெரிஞ்சிருந்தனா ஏன் இந்த உலகத்துல என்ன ஹல்லேலூயா நீங்க படைச்சிங்க, ஆண்டவரே இந்த கஷ்டம் எல்லாம் வரும்னு தெரிஞ்சிருந்தனா ஹல்லேலூயா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உள்ள உடைஞ்சு வந்திருக்கிறீங்களா? இல்ல ஆண்டவரே போதும் ஆண்டவரே, எல்லாம் போதும், என்னை எடுத்துக்கிட்டாலே போதும் ஆண்டவரே, நான் நிம்மதியா வந்துருவேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி இருதயத்துல வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்றார், கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க, கர்த்தர் மேல பாரத்தை வச்சிருங்க, அவர் உங்களை ஆதரித்து நடத்துவார், அவர் உங்களை விசாரித்து நடத்துவார், உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் தருவார். நீங்கள் நம்புகிறதை அவராலே பெற்றுக்கொள்ளுவீர்கள், நீங்கள் நம்புகிறதை அவராலே பெற்றுக்கொள்வீர்கள். இந்த அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து இருதயத்தை ஊற்றின பிறகு அவளுக்கு ஒரு நம்பிக்கை, நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டு என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு அவர் தந்தருளுவார், நான் நம்புகிறதை அவரால் பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற அந்த விசுவாசம் அவளுக்குள் அதிகமாய் கடந்து வந்தபடியினால் வேதத்தில் வாசிக்கிறோம், ஹல்லேலூயா, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒரு தீர்க்க தரிசியை ஹல்லேலூயா அவளுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா பிள்ளையாய் கொடுத்து கர்த்தர் கனப்படுத்தினாரே. ஆனால் இன்றைக்கு நீங்கள் நம்புகிறவைகளை கர்த்தர் இந்த காலை பரிசுத்த ஆராதனையில உங்களுக்கு தந்தருளுவாராக, உங்களுக்கு தந்தருளுவாராக. நீங்கள் நம்புகிறதை அவராலே பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் நம்புகிறதை அவராலே பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசமா சொல்லுங்க, நான் நம்புறது அவராலே பெற்றுக்கொள்ளுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் உள்ளம் உடைஞ்சு போய் தான்ப்பா வந்தேன், வேதனையோடு தான் வந்தேன், ஆனா இப்ப எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இனி நான் துக்கமுகமா இருப்பது இல்லை, இனி நான் நிந்திக்கப்படுவது இல்லை, இனி நான் நிபச்சொல்லா இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. இனி நான் மற்றவர்களுக்கு அவமானத்தின் அடையாளமாய் இருப்பது இல்லை. கர்த்தர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற பண்ணுவார். சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை. ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் ஹல்லேலூயா விசாரிக்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறார். அவர் என்னை விசாரிப்பார், என்னை ஆதரித்து நடத்துவார், என் கால்களை அவர் தள்ளாட விடுவதில்லை.